ஹலோ காய்ஸ், பேக் டு நந்தினிஸ் vlog. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு திருட்டு பப்பாளி எல்லோரும் பப்பாளி தின்றுப்பியா மறக்காமல் சொல்லுங்கள் தின்னியன்னா. அதுக்கப்புறம் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து உளுப்பிச்சு அதில் கீழே விழுந்தோடனே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 பப்பாளி பறித்தோம். 3 பப்பாளியுமே அதில் வந்து ஒரு பப்பாளி இன்னும் பழுக்கலை, அதனால் விளைஞ்சிருந்தனால இதில் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டுன்னா, இந்த பப்பாளி டேஸ்ட்டாக இருந்தனால எங்கள் அம்மா அதை வந்து அந்த விதையை அவ்வளோத்தையும் எடுத்து தூர போட்டுட்டு அதனால எங்கள் அம்மா வந்து அதை கஞ்சி மாதிரி குடிக்க ஆரம்பிச்சு. எங்கள் லூலு வந்து அதை பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கஞ்சி குடித்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாவில். அதனால சரி, எனக்கு பப்பாளினா நல்லா பிடிக்கும். சரி, அடுத்த பப்பாளியை வெட்டும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த பப்பாளியில் குருவி குத்திச்சா என்னத்தை கொத்துச்சின்னு தெரியல. அதில் வந்து ஒரு மாதிரி இருந்து கீழே அடியில் வந்து கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்து. அதனால எங்கள் அம்மாட்ட நான் வெட்டி கேட்டேனோடனே எங்கள் அம்மா வந்து தோல் உரித்து அழகாக எங்கள் அம்மா வந்து வெட்டி எனக்கு தந்தாவே. வெட்டின பிறகு இப்படி தான் இருந்தது. பப்பாளி வந்து நல்லா டேஸ்ட்டு. கடையில் வாங்கினதை விட இது நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வெள்ளங்காட்டுக்குள்ளே நிறைய பப்பாளி மரம்லாம் நிற்கனால நல்லா டேஸ்ட்டாக இருந்து. சாப்பிட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து. நீங்களும் வந்து இப்படி பப்பாளி சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கும் வெள்ளங்காட்டுக்குள்ளே இப்படி பப்பாளி மரம்லாம் நிற்கும்னா மறக்காமல் சொல்லுங்கள். சரி, இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.